ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 82 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே குரநாய் வீட்டில் தான் காட்டுவாங்க. ஆசுமாவோட இறப்ப கேள்விப்பட்ட குரநாயினால தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறுவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆசுமாவோட கல்லறையில குரநாய் ஆசுமாவுக்கான மரியாதை செலுத்துற மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. காய் சென்சே அழுதுட்டு இருப்பாரு, லியோ அழுதுட்டு இருப்பான், கோனாஹமரு அங்கிள் ஆசுமா அப்படின்ட்டு அழுவான். ஈனோ சோஜி கிட்ட அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேப்பா. ஆல்ரெடி வீட்டுல இருந்து கிளம்பிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க எங்கிட்ட அப்படின்பா சோஜி. யாருமே இல்லாத இடத்துல ஆசுமாவோட லைட்டரை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான் ஷிகமாரு. கொஞ்சம் தூரத்துல சின்ன பசங்க விளையாண்டு இருப்பாங்க. ரூஃப் மேல ஏறி விளையாடுவாங்க. இப்பெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. ஒரு லேடி சாரி கேட்பாங்க சின்ன பசங்க. இதை பார்த்துட்டு ஷிகமாரு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புவான். போற வழியில பார்பிக்யூ கடையில முன்னாடி கூட்டிட்டு இருக்க லேடி ஷிகமாரு பார்த்துட்டு என்ன இப்பெல்லாம் பார்க்கவே முடியாது இல்ல, சீக்கிரம் எங்க கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா சென்சே அண்ட் சோஜி வந்தாங்கனாலே எங்க கடையில வேலையெல்லாம் பரபரன்னு நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு இந்த கடைக்குள்ள அவரோட அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஷிகமாரு அவர் இறந்துட்டாரு போன மிஷன்ல அப்படின்பா. இதை கேட்ட அந்த லேடி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிருக்கும். ஷிகமாரு அவங்க வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்து டின்னரே ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்கவும் இல்ல அவ்வளவு பசியில இல்லம்மா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவான். நைட் உட்கார்ந்த இடத்த விட்டு அசைஞ்சிருக்க மாட்டான். ஷிகாக்கு இங்க வந்து உங்க அப்பனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. ரெண்டு பேரும் ஷோகி விளையாடுவாங்க. ஷிகாக்கு இன்னைக்கு ஏன்டா இப்படி விளையாடுறேன்னு சொல்லி கேட்பாரு. இப்பெல்லாம் விளையாண்ட தோத்துருவேன்னு என்னமோ ஒன்னு வாய மூடுங்கப்பா அப்படின்றவா ஷிகமாரு. ஷிகாக்கு அகாட்சுகி ஸ்ட்ராங்கா இருந்தாங்களையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமான்பா ஷிகமாரு. அடுத்து என்ன பண்ண போறேன்னு ஷிகாக்கு கேட்கவும் ரிப்ளை எதுவும் வந்திருக்காது. ஆசுமானாலே இந்த ஒரு விஷயம் முடியலனா நீலாம் போனேன்னா கண்டிப்பா தோத்துருவா அப்படின்ட்டு ஆசுமா ரொம்பவே நல்லவன் அப்படின்பாரு. ஆமான்பா ஷிகமாரு. ஆனா ஷோகில ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல அப்படின்ட்டு விளையாடுவாரு. ஷிகாக்கு ரிப்ளை வந்திருக்காது. ஷிகமாரு மூவ் வைக்கவும் என்ன பண்ண இருக்குன்னு தெரியுதான்னு சொல்லி கேட்பாரு. என் வழியில என்ன விளையாட விடுங்க அப்படின்பா ஷிகமாரு. நான் ஒன்னும் ஷோகியை பத்தி பேசல அப்படின்பாரு ஷிகாக்கு. இப்பவும் ரிப்ளை வராது. முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாது அப்படின்ட்டு ஒரு அப்பாவே எனக்கு அது அதிர்ஷ்டம் தான். யாருதான் சொந்த மகனோட இறுதி சடங்குக்கு போக விரும்புவா, நீ நல்லா தான் செயல்படுற, ஒரு அப்பாவே எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு ஷிகாக்கு பேசவே ஷிகமாரு ஒரு மாதிரி கடுப்பாவான். நீ ஷார்ப் அண்ட் டேலண்டா இருக்க, லீஃப் வில்லேஜோட ஃபியூச்சரை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இருக்க, ஆனா ஆசுமா இறந்துட்டான் அப்படின்பாரு. ஷிகமாரு ஷோகி போர்டை தட்டி விட்டுருவான். கேண்டில் அணைஞ்சிரும். ஃபுல் இருட்டா இருக்கும். உங்களுக்கு என்னதான் வேணும்னு ஷிகமாரு கேட்பான். உண்மையை சொன்ன அப்படின்பாரு. நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் என்ன கடுப்பாக்குது, உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா நான் எதுக்குமே வேலைக்கு ஆகாத கோலதான் அப்படின்ட்டு கத்துவான். இல்ல அப்படின்பாரு ஷிகாக்கு. உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ஷிகமாரு கத்தவும் ஷிகாக்கு எந்திரிச்சு ஷிகமாரு பக்கத்தால போவாரு. ஷிகமாரு ரொம்பவுமே கடுப்போட இருப்பான். எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துரு, உன்னோட சோகம் பயம் கோபம் உனக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே வெளியே கொட்டிரு அப்படின்னு ஷிகாக்கு சொல்லும் போது ஷிகமாருவோட உடம்பு அப்படி நடுங்கும். அப்புறம் எல்லாமே அங்க இருந்தா ஆரம்பிக்குது அப்படின்ட்டு ஷிகாக்கு ஷிகமாரு விட்டு விலகி போகும்போது ஷிகமாரு அவனோட அழுகையை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். கடைசியா அவன் கத்திட்டு அலறும் போது கதவை சாத்திட்டு ஷிகாக்கு உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு. ரொம்பவுமே கத்தி கதறுவா ஷிகமாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுவாங்க. ஷிகமாரு படுத்திருப்பான். ஷோகி பீசஸ்லாம் பார்த்துட்டு அது பக்கத்தால போய் ஒவ்வொரு கைண்ட்ஸா பார்த்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல கிங் அப்படிங்கிற பீஸை பார்த்த உடனேயுமே ஷோகி போர்டை எடுத்து எல்லா பீசஸையுமே ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணுவான். இந்த ஷோகில விளையாடும் போது ஒவ்வொரு மூவ்ஸ் வைக்கும் போதும் ஹீடான் அப்புறம் காக்குசு ரெண்டு பேர்த்த பத்தியும் தான் திங்க் பண்ணுவான் ஷிகமாரு. ஒரு கட்டத்துல கடுப்பா இருந்தாலும் திரும்பவும் விளையாடுவான். வெளியே காட்டுவாங்க. பார்த்தா விடிஞ்சிருக்கும். ஷிகாக்கு ஷிகமாருவை பாக்குறதுக்கு போவாரு. உள்ள போய் பார்க்கும்போது ஷிகமாரு இருக்க மாட்டான். ஷோகி பீசஸோட பொசிஷனை பார்த்துட்டு சிரிப்பாரு. இதுக்கப்புறமா சின்ன பசங்க விளையாடுறத காட்டுவாங்க. லைப்ரரிக்குள்ள ஷிகமாரு அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் பாப்பான். இதுக்கப்புறமா ஆசுமாவோட திங்ஸ்ல அவரோட டூல் எடுத்து சக்கராவை செலுத்தி பாப்பான் ஷிகமாரு. இதுக்கப்புறமா பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புவான். போற வழியில ஒரு சில சின்ன பசங்க எல்லாம் ஷிகமாருக்கு ஹாய் சொல்லுவாங்க. ஷிகமாரு அப்படியே சோஜி வீட்டுக்கு வருவான். சோஜியோட அம்மா ஆசுமாவோட இறப்ப நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க. சோஜா ஷிகமாரு
ஷிகமாருவை கூப்பிட்டு சோஜியை பார்க்க தானே வந்த, அவன் மலைகளுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லி தாட்டி விட்டுருவாரு. ஷிகமாரு அந்த இடத்துக்கு போயிட்டு தேடுவான். பசிக்கும் போது வயிற்றுல இருந்து ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தா சோஜி ஒரு பெரிய குழிக்குள்ள கிடப்பான். இவ்வளோ ஆழத்துக்குள்ள போயிட்டி அப்படின்னு ஷிகமாரு கேட்பான். சோஜி ஷிகமாருவான்ட்டு சந்தோஷப்பட்டு எந்திரிப்பான். இருந்தாலும் முடியாது, உன்னோட அம்மா உன்கிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு டிஃபன் பாக்ஸை காட்டுவான். இதுக்கப்புறமா சோஜி அதை சாப்பிட்றத காட்டுவாங்க. ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதை எப்ப பண்ண போறோம்னு சொல்லி கேட்பான் சோஜி. ஷிகமாருக்கு புரியாது. சோஜி மேலே ஏறி வருவான். ஷிகமாரு கிட்ட போயிட்டு நீ அதை பண்ண போறதானே, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எக்ஸைட்மெண்டோட கேட்பான். திடீர்னு பார்த்தா நீ உன் கூட என்ன கூட்டிட்டு போறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செம்ம சேடா ஃபீல் பண்ணுவான். ஷிகமாரு சோஜி கிட்ட வேணும்னா நீ எனக்கு ஒன்னே ஒன்னு பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னது அது அப்படின்ட்டு சோஜி எக்ஸைட்மெண்டோட கேட்பான். இதுக்கப்புறமா ஈனோ கிட்ட காட்டுவாங்க. ஷிகமாரு அவங்க ஃப்ளவர் ஷாப்பை நோக்கி தான் போவான். நம்ம அதை பண்ண போறோம் சரியா அப்படின்ட்டு வேகமா ஓடி வந்துட்டு எக்ஸைட்மெண்டோட கேட்பா ஈனோ ஷிகமாரு கிட்ட. ஷிகமாரு சிம்பிளா சிரிப்பான். இதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிருக்கும். நிறைய சின்ன பசங்க இறந்த ஷினோபிகளோட கல்லறைகளை சுத்தப்படுத்தி அதுக்கான மரியாதையை செலுத்துவாங்க. ஆசுமாவோட கல்லறைக்கு மலர் வளையம் வச்சு 2 குட்டி பொண்ணுங்க மரியாதையை செலுத்தும். இதை ஷிகமாரு பார்த்துட்டு தேங்க்ஸ் பண்ணுவான். அந்த 2 குட்டி பொண்ணுகளும் இதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு கிளம்பும். ஷிகமாரு ஆசுமாவோட கல்லறை கிட்ட உட்காந்து அவருக்கு ரொம்பவுமே பிடிச்ச சிகரெட்டை பத்த வச்சு அந்த மலர் வளையத்துக்கு நடுவால வைப்பான். லேட்டா வந்துட்டு அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமா நான் எதுக்கும் தயக்கப்பட போறதா இல்ல, நாங்க இப்ப கொஞ்சம் ரிஸ்கான விஷயத்த ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு ஷிகமாரு சொல்லும் போது சோஜியும் ஈனோவும் அவங்களோட மரியாதையை செலுத்துறதுக்கு வருவாங்க. எங்களை அப்படியே பாத்துக்கோங்க அப்படின்பா ஷிகமாரு. நம்மளே சில விஷயங்களை பார்த்திருப்போம். நம்ம ஊர்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்ற பொருள்லாம் வாங்கி வைப்போம் இல்லையா, அதை தான் பாத்தீங்கன்னா சோஜி ஈனோ அண்ட் ஷிகமாரு 3 பேரும் பண்ணியிருப்பாங்க. 3 பேருமே ஆசுமா சென்சே அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா நைட் ஆயிருக்கும். ஷிகமாரு உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் எடுத்துக்குவான். லீஃப் வில்லேஜோட கேட்ல ஈனோவும் சோஜியும் என்ன ஷிகமாரு தயாரா போலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஆசுமாவோட லைட்டரை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க போலாம் அப்படின்பா ஷிகமாரு. போகும்போது வெயிட் பண்ணுங்கன்னு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா சுனாடேவே இருப்பாங்க. எங்க போறீங்கன்னு கேட்கவும் நீங்க ஆல்ரெடி எங்களுக்கு மிஷன் கொடுத்துருக்கீங்கல்ல, வேற ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மிஷனை முடிக்கிறதுக்கு போறேன் அப்படின்பா ஷிகமாரு. என்னோட அப்ரூவல் இல்லாம எப்படி போவீங்க ஷிகமாரு, நான் உனக்கு வேற ஒரு யூனிட் வச்சிருக்கேன், ப்ராப்பரா பிளான் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்பாங்க. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், சப்போர்ட்டுக்கு மட்டும் அப்புறம் கொஞ்சம் ஆட்கள் அனுப்புங்க, எங்க டீமுக்கான ஸ்ட்ராட்டஜியை நாங்க கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்பா ஷிகமாரு. போதும் நிறுத்திக்கன்னு கத்துவாங்க சுனாடே. ஈனோவும் ஜோஜியும் பயப்படுவாங்க. ஆசுமா செத்துட்டா, இப்போ நீங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னு சுனாடே சொல்லும் போது அப்பெல்லாம் இல்ல, ஆசுமா எங்களோட தான் இருக்காரு அப்படின்பா ஷிகமாரு. என்ன அவனுக்காக நீங்க பழி வாங்க போறீங்களா, இது ஒன்ன மாதிரியே இல்ல, சீக்கிரமா சாகணும்னு தோணுதா என்ன அப்படின்னு சுனாடே கத்தவும் நாங்க ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல, சாகர எண்ணமும் எங்களுக்கு இல்ல ஆனா அப்படின்னு ஷிகமாரு சொல்லும் போது ஆனானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சுனாடே. நாங்க இதுக்கப்புறமா ஓடி ஒளிய விரும்பல அப்படின்ட்டு லைட் ஆன் பண்ணுவோம். அர்த்தமில்லாத வாழ்க்கையை நான் வாழ விரும்பல அப்படின்பா ஷிகமாரு. சுனாடே 3 பேருமே வளருங்க, மரணங்கிறது ஷினோபியை தொடர்ந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு சில மரணங்களை ஏத்துக்கவே முடியாது, ஆனா அதுல இருந்து மட்டும் மீண்டு வரலைனா வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு சுனாடே சொல்லிட்டு இருக்கும் போது நாவாக்கி அப்புறம் டானோட மரணத்தை காட்டுவாங்க. ஷிகமாரு இந்த லைட்டரை பார்த்துட்டு இது இருக்கும் போதெல்லாம் எனக்கு அவர் கூடயே இருக்க மாதிரி இருக்கு, எங்கேயோ இருந்து என்ன பாதுகாக்கிற ஃபீல் மட்டும் தான் இருக்கு, இந்த ஒரு சண்டை முடிகிற வரைக்கும் இந்த ஒரு லைட்டர் எங்க கூட தான் இருக்க போகுது அப்படின்பா ஷிகமாரு. ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்க நீங்க வெறும் 3 பேர் தான் இருக்கீங்க, ஒரு யூனிட்டுக்கு 4 பேர் தேவைப்படுதுன்னு சுனாடே சொல்ல வரும்போது அப்பனா 4 பேர் இருக்கணும் இல்லையான்னு சொல்லி ககாஷி கேட்பாரு. ககாஷி சென்சேவா அப்படின்னு ஈனோ ஷாக் ஆவா. நான் டீம் 10 லீட் பண்றேன், நான் அவங்களோட போகட்டா அப்படின்னு சுனாடே கிட்ட ககாஷி கேட்பாரு. சுனாடே ககாஷின்ட்டு பார்க்கவும் அவங்கள ஸ்டாப் பண்றதுல எந்த ஒரு யூஸுமே இல்ல, ஸ்டாப் பண்ணவும் முடியாது, இதே நான் அவங்களோட போனா நான் அவங்கள கொஞ்சம் பாத்துக்குவேன், மோசமா எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சுனாடே காதுல சொல்லுவாரு. சுனாடே 3 பேத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது விடிய ஆரம்பிச்சிருக்கோம், என்னமோ உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்க அப்படின்றவாங்க சுனாடே. 3 பேருமே செம்ம எக்ஸைட் ஆவாங்க. ஷிகமாரு நருட்டோவை பத்தி கேட்பான். ககாஷி அவரோட வலது கையை காட்டுவாரு. பார்த்தா கட்டு போட்டிருக்கோம். உங்களோட வலது கைக்கு என்னாச்சுன்னு ஈனோ கேட்பா. அதை பத்தி விடு, அவனுக்கு இப்ப நான் தேவையில்லை, அவனுக்கு வேற ஒரு கேப்டன் இருக்கான் அப்படின்பாரு ககாஷி. நருட்டோன்ட்டு சிரிப்பா ஷிகமாரு. இதுக்கப்புறமா ககாஷி டீம் ஆசுமா என்ன போலாமான்னு சொல்லி கேட்பாரு. போலான்பாங்க. ஷிகமாரு ககாஷிக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்பா.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டார்கெட் லாக்டான் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ.